என்னப்பா கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நான் இன்னைக்கு ஒரு கதை படித்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. அதை அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். நான் ஒரு வாரமாக கதையே போட முடியல என்னால். இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். வேத வித்தகர் தேசப்பெருமாநல்லூர் வெங்கடேச கணபாடிகளுக்கு அக்கார வடசல் பால் பாயசம் அப்படின்னா ரொம்ப இஷ்டம். மகாபெரிவா முகாமில் தங்கி சன்னியாசி அப்படிங்கிற முறையில் பிட்சவந்தனம் சாப்பிட்ற போது இந்த மாதிரி இனிப்பு வகைகள் மற்றும் பாயசம், அக்கார வடசல் ரொம்ப ஆடம்பர உணவுகள்லாம் ரொம்ப நன்னாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கணபாடிகளுக்கு திடீர்னு ஒரு ஆசை. ஒரு தரம் மகாபெரிவாளோட முகாமில் தங்கி கணபாடிகள் வேத பாராயணம் செஞ்சுட்டு இருந்தார். அன்னைக்கு மத்தியான சாப்பாட்டுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருந்தது. கணபாடிகளுக்கு இன்னைக்கு மகாபெரிவாளுக்கு சமர்ப்பிக்கப்பட பிட்சாவந்தனத்தில் நல்ல சுவையான கெட்டியான பால் பாயசம் இருந்தாக்க எவ்வளவு நன்னா இருக்கும், நம்மளும் அதை பிரசாதமாக சாப்பிடலாமே அப்படின்னு மனசில் ஒரு க்ஷணம் பொழுது ஆசை தொந்துடுத்து. அவருக்கு ஆசை அடுத்த க்ஷணமே ரொம்ப குற்ற உணர்வோடு, ஐயோ நம்ம இது நினச்சது ரொம்ப தப்பே, துறவியான மகாபெரிவாளோட முகாமுக்கு வந்துட்டு இப்படி நாக்கு ருசிக்கு ஆசைப்பட்டு பாயசத்தை நினைக்கலாமோ, அது ரொம்ப தப்பாச்சே, இது ரொம்ப பாவமாச்சே அப்படின்னு தன்னைத்தானே நொந்துண்டார். அப்புறம் அந்த நினைவை உடனே தன்னோட மனசுலேருந்து தள்ளிட்டார். இனிமேல் இந்த மாதிரி நினைக்கக்கூடாது அப்படின்னு. மத்தியான பூஜையெல்லாம் முடிஞ்சு பெரியவா பிட்சாவந்தனம் எடுத்துக்கிறதுக்கு நேரம் வந்தாச்சு. காஞ்சி பெரியவா எல்லாம் முன்னாடியே உட்காந்துட்டார். சமையல் பண்ணுற வழக்கமாக சாதாரணமாக எளிய சாப்பாடு பரிமாற தொடங்கினான். அப்போ மகாபெரிவா திடீர்னு பரிமாறுவரை நிறுத்தி, மடப்பள்ளியில் பால் பாயசம் இல்லைன்னா அக்கார வடசல் ஏதாவது பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்க சமயக்காரா திகச்சு போயிட்டான். இல்லை பெரியவா, இன்னைக்கு சன்னியாசி பிட்சை, அதனால் பாயசம் ஒன்றும் பண்ணலையே பெரியவா. உடனே பெரியவா, அப்படியா, பரவாயில்ல, இப்போ என்ன பண்ணுற, அடுப்பை பற்ற வச்சு நல்லா கெட்டியாக முந்திரி ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரு பால் பாயசம் பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு உத்தரவு போட்டார் மகாபெரிவா. தனக்காக எப்போதுமே இப்படி ஆடம்பரமாக கேட்டு சாப்பிட மாட்டாரே. அங்கேருந்து அத்தனை பேருக்கும் ஒரே ஆச்சரியம், அதிர்ச்சி. கொஞ்ச நாளிலேயே சுட சுட மணக்க பால் பாயசம் தயாராகி பெரியவா இலக்கி வந்துடுத்து. பெரியவா அதில் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் இப்படி தொட்டு எடுத்து நாக்கில் வச்சுட்டார். இலையை 3 இலையை போட்டு மூட சொல்லிட்டார். அங்கே இருந்த ஒரு சீடரை கூப்பிட்டு, இந்த பாயசத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே வேதம் சொல்லின்னு இருக்காரே தேப்பெருநல்லூர் வெங்கடேச கணபாடிகள், அவர்கிட்ட கொடுத்துடும். அவர் ஆசையாக நினச்சார். அவரோட ஆசையை போக்கத்தான் இதை நான் பண்ண சொன்னேன். அவரை திருப்தியாக சாப்பிட சொல்லும் அப்படின்னு சொல்ல, மகாபெரிவாரோட உத்தரவோட அந்த பாயசத்தை பார்த்ததும் வெங்கடேச கணபாடிகள் அப்படியே அதிர்ந்து போயிட்டார். நம்ம மனசில் ஒரு க்ஷணம் நினச்சோம், அந்த ஆசையை கூட காஞ்சி நடமாடும் தெய்வம் அந்தர்யாமியாக உணர்ந்து தனக்காக பாயசம் சொல்லியிருக்கார். அவர் கண்கள் குளமாச்சு. பெரியவாளோட பாதம் நோக்கி விழுந்து அழுது என்னோட சின்ன அறிவால் வந்த ஆசையை மன்னிக்கணும், என்னை மன்னிக்கணும் இந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயச பிரசாதத்தை ஏற்றுண்டார். பக்தாளோட சின்ன ஆசையை பூர்த்தி பண்ணி தன்னோட ஞானத்தால் அவரத பக்தி பிணைப்பை ஆழமாக்கி காஞ்சி பெரிவாளின் அற்புதங்களில் இந்த பாயச நிகழ்வு ரொம்ப முக்கியமானது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.